தேமருவு பொழிலிடத்து மலர்ந்த போதை தேனதனை வாய்மடுத்துன்படையும் நீயும் போமருவி நிதமர்ந்து பொறியில்லார்ந்த அருகால சிறுவண்டே தொழுதேன் உன்னை ஆமருவி நிறை மேய்த்த அமரர் கோமான் அடி எழுந்தூர் நின்றானுக்கின்றே சென்று நீ மருவி அஞ்சாதே என்றோர் மாது என்று நயந்தாள் என்றிரை எம்பிக்கானே. மாண்பமை நீதி அரசர் திரு GR சுவாமிநாதன் அவர்களே, மாண்பமை நீதி அரசர் திரு சத்யமூர்த்தி அவர்களே, திரு முத்துக்குமார் அவர்களே, திரு மு ஜானகிராமன் அவர்களே மற்றும் இந்த அவையிலே அலங்கரித்து கொண்டிருக்கிற அனைத்து சான்றோர் பெருமக்களே, அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்கள். நான் ஆமருவி தேவநாதன். இப்போ என்ன ஒரு பெரிய சிக்கல்ல நான் போயிருக்கேன். என்னுடைய பேச்சு கடைசியாக தான் இருந்துச்சு. மாவட்ட நீதிபதிக்கு மாநில நீதிபதி உத்தரவிட்டார். மாவட்ட நீதிபதி எனக்கு உத்தரவிட்டிருக்கிறார். அதனால நீ முதல்ல பேசு, நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதுல அங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது. ஒரு மாதிரி என்ன மேனேஜ் பண்ண முடியும்? நான் உங்களுடைய உத்தரவோட நான் பேசுறேன். கம்பரசம் என்று கம்பராமாயணத்திற்கு எந்த தொடர்பும் இல்லாமல் கம்பனில் எப்படி அந்த கம்பனை பார்க்க கூடாதோ அப்படி மட்டுமே பார்த்த ஒரு இயக்கம் நம்முடைய நாட்டிலே இருக்கிறது. அந்த நூலை கம்பரசத்தை எழுதி அதை ஒருத்தர் எழுதினார். அதை எழுதி கவிஞர் கண்ணதாசனிடத்திலே அதை அளித்து இதை வாசித்து விட்டு கம்பராமாயணத்தில் இருக்கிற அனைத்து கழிசடைகளையும் சேர்த்து நான் ஒரு புஸ்தகம் போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு அதான் தெரியும். நீ இதை படிச்சுட்டு இதை ஊர் முழுக்க பிரச்சாரம் பண்ணு, இந்த கம்பன் யாருங்கிறத உலகத்துக்கு காமிக்கலாம் என்பது அன்னார் அவருக்கு இட்ட ஆணை. அந்த அன்னார் யாருங்கிறது நீங்க இன்டர்நெட்ல பார்த்துக்கலாம். அந்த நூலை வாசித்து பார்க்கிறார் நம்முடைய கவியரசு கண்ணதாசன். அதை வாசித்து விட்டு நிஜமாவே இப்படிதான் இருக்கோ, எதுக்கும் ஒரிஜினலை படிச்சுடலான்னு சொல்லிட்டு மூல கம்பராமாயணத்தை வாசிக்கிறார். இதுல இவன் என்ன 10,000 பாட்டுக்கு மேல என்ன விஷயம் சொல்லியிருக்கான், இவங்கெல்லாம் என்ன எழுதியிருக்காங்க என்று அந்த இயக்கத்திலிருந்து வெளியேறுவதற்கு கம்பன் முக்கிய காரணமாக இருந்தான் அவரிடத்துல. அதன் பின்னாலே பல அறிஞர்களுடைய ஆற்றுப்படுத்தினாலே நமக்கு அர்த்தமுள்ள இந்து மதம் என்கிற நூல் தொகுப்பை அளித்தான் கம்பன், கவியரசு கண்ணதாசன். அப்படி ஒரு காலம் இருந்தது. அந்த கம்பரசம் இருந்த காலத்துலதான் கம்பன் அடிப்பொடி கணேசனையா அவர்கள் என்ன பண்ணாங்க, இதை நான் விடுவதில்லை என்று திரு பக்ஷிராஜன் ஐயங்கார் என்கிற ஒரு வக்கீல், இங்கே நீதித்துறையோடு இருக்கக்கூடிய ஒரு அவை, அந்த வக்கீலிடத்திலே ஒரு சபதம் செய்கிறார். இதை நான் ஒழிக்கப் போகிறேன், தமிழ்நாட்டிலே பெரிய அளவிலே கம்பனை கொண்டு சேர்க்க போகிறேன் என்று அன்னார் போட்ட அந்த இட்ட விதை இன்றைக்கு தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் கம்பன் கம்பன் கம்பன். அந்த அன்னாருடைய காலடி பட்ட மண் இது. ஊவே சாமிநாதையர் அவர்கள் இந்த வழியா போகும்போது இந்த இடத்துல இந்த வீதியில விழுந்து பிறண்டிருக்கார். புத்தகத்துல எழுதுறார். எதுக்காக நான் கீழே விழுறேன் அப்படின்னு சொன்னா, கம்பனும் நம்முடைய திருமங்கை மன்னனும் இந்த வீதியில தான் நடந்து போயிருக்கான். அவனுடைய பாத தூளி என் தலையில படணும், எனக்கு அறிவு வேணும்னு சொல்லி கம்பர் மேடுல போய் ஒரு கைப்பிடி மண் எடுத்துட்டு போயிருக்கார். இன்றளவும் அந்த வழக்கம் தொடர்கிறது. இந்த ஊருக்கு வருகிறவள் கம்பர் மேட்ல போய் ஒரு கைப்பிடி எடுத்துட்டு போறாங்க. இதை நாம் கண்கூட பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி தமிழகத்தையே மாற்றியவன் கம்பன். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கம்பன். அப்படி இருக்கிற காலத்துல
இந்த கம்பனும் வைணவமும் என்கிற இந்த புத்தகம் முக்கியமான ஒரு புத்தகம் என்பதை உங்களிடத்திலே நான் அறிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கம்பனை தீவிரமாக அவர் எப்படியாவது சைவராக மாற்றிவிட வேண்டும் என்று மாப்போ சிவஞானம் என்கிற பெரிய அறிஞர் முயன்று பார்த்தார். அந்த ஆதாரங்கள் எல்லாம் ஒன்றும் அவர் பெரிய அளவில் அளிக்கவில்லை என்றாலும் கூட விடாமல் எழுதினார். அவர் பெரிய அறிஞர். அதற்கு பிறகு ஆசா ஞானசம்பந்தம் என்பவரும் அதை வேறு மாதிரியாக கொண்டு போனார். எப்படின்னா, கம்பன் எந்த சமயத்தையும் சாராதவன், அவன் சமய சமரசவாதி என்கிற மாதிரியான ஒரு இமேஜை எடுத்துன்னு போறதுக்கு பார்த்தார். இதையெல்லாம் உடைத்து அவர்களிலிருந்தே எடுத்து மேற்கோள் காட்டுகிறார் ஆசிரியர். காட்டி எப்படி இதெல்லாம் தவறு, எப்படி கம்பன் வைணவனே, கம்ப ராமாயணம் வைணவ நூலே என்பதை இந்த நூலாசிரியர் நம்முடைய டாக்டர் செல்லகிருஷ்ணன் அவர்கள் அருமையாக எடுத்து காட்டியிருக்கிறார். எப்படி காட்டியிருக்கிறார் என்பதை ஒரு சில 5 மணித்துளிகள் 10 மணித்துளிகளில் நான் உங்களிடத்தில் பேசுவதற்கு முயற்சி செய்கிறேன். இதற்கு கம்பனுடைய காலமானது தற்சமயம் அது 12ஆம் நூற்றாண்டு என்று அறுதியாகிவிட்டது. ஆனால் ஒரு காலம் ஒன்று இருந்தது, கம்பன் 8ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டு தான் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம் ஒன்று நடந்தது. யாரை கேட்டாலும் அதை பற்றிய புத்தகங்கள் எழுதினாங்க. ஏன் என்று கேட்டால், கம்பனை சைவனாக மாற்றுவதற்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு கருவியாக அது இருந்தது அன்றைக்கு. ஆனால் கம்பன் அந்த காலத்தை சார்ந்தவன் இல்லை, 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவன் தான் என்பதையும், ராமானுஜருடைய காலத்திற்கு பிற்பட்டவர் தான் என்பதையும், அந்த கம்பர் வாழ்ந்த காலத்துல ராமானுஜருக்கு பின்னால் வந்த திருவரங்கத்து அமுதனார் முதற்கொண்டு ஈடு என்கிற நூலை எழுதிய நம்பிள்ளை வரையிலும் அந்த நேரத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதையும், அவர்களிடத்திலே கம்பன் பேசி இருப்பதற்காக அவர்களிடத்திலே சென்று பாடம் கேட்டிருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்னென்ன இருக்கின்றன என்பதை ஆசிரியர் அருமையாக எடுத்து காட்டுகிறார். இதற்கு ஒரு முக்கிய புள்ளி எங்க இருக்குன்னு கேட்டா, அது நம்மளுடைய தேரெழுந்தூர்ல இருக்கு. என்ன அதுன்னு கேட்டா, திருவழுந்தூர் அப்பன் அரையர் என்று ஒருவர் அந்த காலத்தில் இருந்திருக்கிறார். இன்றைக்கு நாம் அனைவரும் என்ன அறிந்தது என்றால், அரையர் சேவை என்பது ஸ்ரீரங்கத்திலே மட்டும்தான் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் பகல் 10 ராப்பத்து உற்சவம் நடந்துட்டு இருக்கு. அங்க மட்டும் நடக்கல, ஸ்ரீவில்லிபுத்தூர்லயும் உண்டு, மேலக்கோட்டையிலையும் இருக்கு, ஆழ்வார் திருநகரிலையும் இருக்கு. முன்னொரு காலத்துல, அந்த கம்பன் வாழ்ந்த காலத்துல ஆப்பன் அரையர் என்கிறவர் நம்முடைய தேரெழுந்தூர்ல வாழ்ந்திருக்கிறார் என்பதையும் இவர் காட்டுகிறார் நம்முடைய ஆசிரியர். அந்த அது என்ன அப்பன் அரையர் என்றால், அது அப்பன் அரையர் என்று எழுதுகிறார்கள், ஆப்பன் அரையர் என்று எழுதுகிறார்கள். அது அப்பன் என்பதால் அது ஆமருவி அப்பன் அரையராக இருந்திருக்கலாம் என்பது ஆசிரியருடைய ஒரு அனுமானம். சரி, இதற்கு வேற ஏதாவது வரலாற்று சான்று ஏதாவது இவங்க எல்லாருமே லா ஆஃப் ஃப்ராட்டர்னிட்டிங்கிறதுனால ஏதாவது அனெக்டோட்டல் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, தேரெழுந்தூரிலிருந்து பக்கத்துல அரையபுரம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த இடத்துல அரையர்கள் முன்னர் வாழ்ந்திருக்க வேண்டும், இன்றைக்கு யாரும் இல்லை. அந்த அரையர்களுக்கு என்று தனியாக மானியங்கள் உண்டு. ஒரு ஆண்டு முழுவதும் ஒரு ஆண்டுல ஒரு நாள் ஆமருவி பெருமாள் அரையபுரத்துக்கு எழுந்தருளுகிறார் இன்றைக்கும். ஆக அங்க சென்று ஒருவேளை அங்கே அரையர் சேவை நடந்திருக்கிறதோ அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த அப்பன் அரையருடைய ஒரு அறிமுகத்தாலே
நம்முடைய கம்பனுக்கு திருவரங்க தமுதனார், நம்பிள்ளை முதலான சான்றோர்களிடத்திலே ஒரு அறிமுகம் ஏற்பட்டிருக்க வேண்டும். அதன் மூலமாக இவன் ஸ்ரீரங்கம் சென்று அவர்களிடத்திலே பாடம் கற்றிருக்க வேண்டும் என்கிற ஒரு அனுமானத்திற்கு வருகிறார். அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் எடுத்து சொல்றார். சரி, இது இவருடைய கற்பனையாக இருந்தால் என்ன, அது அப்படி கூட இருக்கலாமே அப்படின்னு நம்மளுடைய பகுத்தறிவுவாதிகள் ஆஸ் யூஷுவல் கேள்வி கேட்பாங்க. அதையும் உடைக்கிறார். ஏனென்றால் நம்பிள்ளை ஈடு என்பது என்ன? ஆழ்வார் பாசுரங்களுடைய வியாக்கியானம் தானே. பெரியவாச்சான் பிள்ளையுடைய வியாக்கியானம்ங்கிறது என்ன? 4000 திவ்ய பிரபந்தத்தினுடைய ஒரு வியாக்கியானம் தானே. இதெல்லாம் ராமானுஜர் காலத்திற்கு பின்னால் ஏற்பட்டது தானே. அப்போ அந்த ஆழ்வார் பாசுரங்கள், அத்தனை பாசுரங்களிலிருந்து அவன் அப்படியே எடுத்து பயன்படுத்துகிறான். அப்படியே எடுத்து கம்பன் பயன்படுத்துகிறான். எந்தெந்த இடத்துல பயன்படுத்துறாங்கிறதையும் எடுத்து சொல்றான். அது மட்டும் இல்லை, கம்பன் வெறும் கம்பராமாயணத்தை ஒண்டி எழுதிட்டு போயிட்டானா அதுவும் கிடையாது. சடகோபரந்தாதி என்கிற ஒரு நூல் எழுதினான். யார் அவரு? நம்மாழ்வார். இன்றைக்கும் நம்மளுடைய வைணவ கோயில்கள்ல போனா ஸ்ரீ சடாரி என்று நம்மளுடைய தலையில வைப்பார்கள். அது இறைவனுடைய பாதம். கம்பன் அரங்கத்திலே, ஸ்ரீரங்கத்திலே தன்னுடைய கம்பராமாயணத்தை அரங்கேற்றம் செய்கிற போது அங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள், அங்க இருக்கக்கூடிய அரங்கன், நம் சடகோபனை பாடினையோ என்று கேட்டதாகவும், அதன் பின்னால் நம்முடைய கம்பன் அந்த சடகோபர் அந்தாதியை பாடியிருக்கிறான் என்றும் நம்முடைய குரு பரம்பரையில பார்க்கிறோம். ஆக நம்முடைய கம்பனுக்கும் அநேகமாக அனைத்து ஆழ்வார்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அவர்களுடைய பாடல்களை அப்படியே எடுத்து கையாளுகிறான். அதே சொற்றொடர்களை சொல்கிறான். நம்முடைய நேரம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நான் ரொம்ப வேகமா போறேன். எந்தெந்த பாடல்கள் எடுக்கல. திருமங்கை ஆழ்வார் நம்முடைய திவசேஷத்துல தேரெழுந்தூர் 45 பாட்டு பாடியிருக்கார். 10வது திவதேசம். இந்த ஆழ்வாரிலிருந்து அவ்வளவு எடுத்திருக்கு. கம்பனும் கலியனும் என்று ஒரு புஸ்தகமே இருக்கு. ஆக ஆழ்வார்களிலே ஆழங்கால் பட்டவன் கம்பன் என்பதை ஆணித்தரமாக எடுத்து உரைக்கிறார் ஆசிரியர். ஆழ்வார்கள் யாரை பற்றி பாடினார்கள்? மகாவிஷ்ணு பத்தி தானே பாடினாங்க. ராமனை பாடினார், கண்ணனை பாடினார், அனைத்து அவதாரங்களையும் பாடினார். நம்மளுடைய கம்பர் என்ன பண்ணார்? ராமர் ஒண்டியா பாடினார். அவர் எழுதின கதைக்கு, அவர் எழுதின அந்த காவியத்துக்கு ராமாவதாரம் என்று அவர் வச்ச பெயர். ராமாயணம்னு வைக்கல, ராம அவதாரம் தான் சொன்னார். ஏன் வச்சார் அவர்? ஏன் அவர் அந்த ஒரு பெயரை வச்சார்? அவர்கிட்ட ஒருத்தர் போய் கேட்கிறான், நீ எதுக்கு இந்த புஸ்தகம் எழுதுற, நீ எதுக்கு இந்த காவியத்தை படைக்கிற அப்படின்னு கேட்கிறான். அவன் கேட்கிறான், சடையப்ப வள்ளல் நிறைய உனக்கு பணம் கொடுக்குறாரோ, ஃபண்டிங் நிறைய வருதோ, அதனால நீ எழுதுறியோ அப்படிங்கிறான். அதுக்கு அவர் சொல்ல, ஆசை பற்று அறையல் ஒற்றேன் மற்ற காசியில் கொற்றத்து ராமன் கதை அரோ. எந்த குற்றமும் இல்லாத ராமனுடைய புகழை சொல்லணுங்கிற ஒரு ஆசை தான் எனக்கு. அந்த ஒரு ஆசைக்காகத்தான் நான் என் புஸ்தகம் எழுதுனேங்க. யாரு நான் ஒரு ஊமையன், பேச முடியாதவன் ஒரு பெரிய கதையை சொன்ன அப்படின்னு. ஒரு பெரிய பார்க்கடலை, ஒரு சின்ன ஒரு பூனை பார்க்கடல் முழுவதையும் அருந்த வேண்டும் என்று நினைத்தால் இது எவ்வளவு முட்டாள்தனமோ, அப்படிப்பட்டவனான நான் அந்த ராமனுடைய அந்த அளப்பரிய அந்த பெருங்குணக்கடல் என்று கம்பன் சொல்றான் இல்லையா, அந்த பெருங்குணக்கடலை பத்தி நான் சொல்றேன். வித்யா, இன்னைக்கு பல பேருக்கு வித்யா கர்வம் இருக்கு. இவனுக்கு வித்யா இருந்ததுனால இவனுக்கு ஏற்பட்டது வினயம்தான்.
அவ்வளவு பெரிய ஆள் இந்த மாதிரி எழுதுறான். எதை பத்தி எழுதுறான்? ராமனை பத்தி எழுதுறான், அனைத்து அவதாரங்களை பத்தியும் எழுதுறான். இன்னைக்கு கூட யாரோ ஒருத்தர் ஒரு அதிகாரி கேட்டார், இந்த கம்பர் இங்கதான் இருந்தாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம், இங்க இந்த ஊர்ல தான் எழுதினாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அது நான் சொல்லியிருந்தேன். வால்மீகி ராமாயணத்தில் இல்லாத இரணிய வதை படலத்தை கம்பர், நம்ம ஊர்ல பிறந்த கம்பநாட்டாழ்வார் தன்னுடைய ராம காதையிலே எடுத்து கொண்டு வருகிறார். இங்க ஏன் சார் செய்யணும்? இரண்யம் வந்தான், எங்க வந்தான் அதுல அப்படின்னா, அந்த கம்பன் என்கிற பெயர் அவருக்கு அவருடைய பெற்றோர் இட்ட பெயரா தெரியாது. அவர் உவச்சர் குலத்தில் இருந்தவர் என்று பேசுகிறார்கள். அவர் ஒரு காளி கோவிலிலே அவர் ஒரு பூசாரியாக இருந்தார் என்றும் சொல்கிறார்கள். ஆனால் அவன் யார் என்றால் கம்பனுடைய பக்தன். அது என்ன சார்? கம்பனோட பக்தன் தான். கம்பத்தில் இருந்து தோன்றிய நரசிம்மனுடைய பக்தன். அதனால்தான் இரணிய வதை படலத்தை தன்னுடைய கம்பராமாயணத்திலே வைக்கிறான். தன்னுடைய பெயரையுமே அவன் கம்பன் என்றுதான் சொல்லுகிறான் என்றெல்லாம் நம்முடைய ஆசிரியர் அருமையாக சொல்லியிருக்கிறார். சரி, அதுக்கு இந்த ஊருக்கு என்ன சம்பந்தம்? அந்த கேள்வி அப்படியே தானே இருக்கு. அப்படின்னா, எந்த கோவில், ஏதோ ஒரு கோவிலை தவிர நீங்க போய் பார்க்கலாம், எந்த வைஷ்ணவ கோவில்லையாவது பெருமாளுடைய கருவறையில பிரகலாதன் இருந்து பார்த்திருக்கீங்களா? எங்கேயாவது? மகாலட்சுமி எங்கேயோ ரேர். நம்மளுடைய ஆமருவியப்பனுடைய கோவிலில பெருமாளுக்கு அருகில் ஒரு பக்கம் கருடாழ்வார், இன்னொரு பக்கம் பிரகலாதன் நிற்கிறான், அசுர குழந்தை. இதை பார்த்துத்தான் அவன் அதை எழுதியிருக்க முடியும், எழுதியிருக்க வேண்டும் என்பதையும் ஆசிரியர் நம்மிடத்திலே சுட்டி காட்டுகிறார். சரி, இதெல்லாம் கம்பனுடைய வரலாறு பற்றியது, கம்பன் எந்த காலத்தில் இருந்தான் என்பதை பற்றியது. கம்பன் வைணவ உரை வளம் படைத்த பல வியாக்கியான கர்த்தர்களுடைய எழுத்துக்களை அவர் உள்ளத்திலே நேரடியாக பேசி அதன் மூலமாக கற்று எழுதினான். அவனுக்கு ராமாயணம் எப்படி தெரியும்? ராமாயணம், ஒரிஜினல் ராமாயணம் நம்மளுடைய சம்ஸ்கிருதத்துல தானே இருக்கு. அப்ப இவன் எப்படி கத்துக்கொண்டான்? அன்னைக்கு எல்லாம் சொல்றாங்கல்ல, அனைவருக்கும் கல்வி மறுக்கப்பட்டதெல்லாம் சொல்றாங்க. இவனுக்கு எப்படி, ஹவு டிட் ஹி நோ? ஒரு சாதாரண கேள்வி இல்லையா? உவச்சர் குலத்துல அவன் இருந்தான்னு வச்சுக்கோ, அசியம். இந்த ஊரிலே வாழ்ந்த இருகலையார், அதாவது இருகலையார்னா செந்தமிழும் வடகலையும் நவின்ற நாவர்னு ஆழ்வார் பாசுறார். அதாவது உபய வேதாந்திகள் என்று உண்டு. இரண்டு வேதாந்தம், இந்த சம்ஸ்கிருத வேதாந்தம், பிறகு நம்முடைய தமிழ் வேதாந்தமான இந்த திவ்ய பிரபந்தங்கள். இந்த இரண்டிலேயும் மிகப்பெரிய அளவிலே சான்றாண்மை மிக்கவர்கள், அறிந்தவர்கள், அதை பயிற்றுவிப்பவர்கள். செந்தமிழையும் வடகலையும் நவீன்ற நாவர் இந்த ஊர்ல அவ்வளோ பேர் இருந்திருக்காங்க என்பது ஆழ்வார் வாக்கு 8ஆம் நூற்றாண்டு. உதாரணத்துக்கு சொல்றேன், ஆழ்வார் உள்ள வரார், ஒரே இருட்டா இருக்கு. உள்ள இருட்டா இருக்கே ஊரு, ஒண்ணு எந்த வழியில போறதுன்னு பாக்குற அவளுக்கு தெரியல. அப்ப அவர் சொல்றார், ஏன் இவ்வளவு இருட்டா இருக்கு அப்படின்னா, அந்த வீதியில இரண்டு பக்கமும் இருக்கக்கூடிய இல்லங்களில் இருந்து 3 வேளை அக்னிஹோத்திரம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அந்தணர்கள் இருந்தார்கள். அவர்கள் வளர்க்கிற வேள்வி தீயிலிருந்து அவ்வளவு கரும்புகையா இருக்கு. இது என் வாக்கு இல்லை, ஆழ்வார் வாக்கு. ஆக இந்த ஊர்ல அத்தகைய மக்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களிடத்திலே இவன் வடமொழி பயின்றிருக்கிறான். அதன் மூலம் வால்மீகி ராமாயணத்தை அறிந்திருக்கிறான். அதனால் ஈர்க்கப்பட்டு இதை நம்முடைய தமிழ் மொழியிலே நாம் ஆக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவனுக்கு வந்திருக்கிறது. ஆகையினால் அவன் கம்பராமாயணத்தை எழுதினான். இது பரவலாக பலர் பேசுவார். அதையும் ஐயா அவர்கள் தன்னுடைய புத்தகத்திலே அருமையாக எடுத்து காட்டுகிறார் உதாரணங்களுடன். இதுவரை கம்பரை பற்றி. சரி,
வைணவம் எங்க வந்ததுங்க? கம்பர் வைணவத்தை தான் சொன்னார்னு நாம எப்படி சொல்ல முடியும்? ஒண்ணு ஆழ்வார்களை பார்த்துட்டோம். இப்போ இந்த ஐடி செக்டார்ல வேலையில இருக்கிறதுனால ஒரே ஒரு நிமிஷம் அதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுறேன். ஸ்டார் ஸ்கீமா என்று ஒன்று உண்டு. எதை அளக்க வேண்டுமோ அதை நாம் ஒரு சின்னதா ஒரு பாக்ஸா வச்சுப்போம். எதை வைத்து கொண்டு அளக்க வேண்டும்ங்கிறத வேற பல பாக்ஸா வச்சுப்போம். அந்த 5-6 பாக்ஸ்ல இருந்து இந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய பாக்ஸுக்கு கோடு போட்டோன்னு வைங்க, இதுக்கு பேரு ஸ்டார் ஸ்கீமா என்று பேரு. எதை அளக்கிறோமோ அது அதன் அதன் பேர் ஃபேக்ட். எதனால் அளக்கிறோமோ அதுக்கு பேர் டைமென்ஷன். இதுக்கு பேர் மல்டி டைமென்ஷனல் அனாலிசிஸ் என்று பேர். அதை போல வைணவம் என்கிற அந்த அளவை எதை அளக்கிறான்? வைணவம்ங்கிற அந்த ஒரு ஃபேக்டை அளக்கிறான். எதன் மூலமாக அளக்கிறான்? வைணவம் எந்தெந்த டைமென்ஷனின் மூலமாக அறியப்படுகிறது என்றால், வைணவத்துக்கென்று ஒரு தத்துவம் இருக்கிறது, விசிஷ்டாத்வைத்தம். அத்வைதத்தினுடைய ஒரு விசேஷாத்மான ஒரு பார்வை. அந்த பார்வை அது ஒரு டைமென்ஷன். இன்னொன்று, ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் 9 வகையான சம்பந்தம் இருக்கிறது என்று நம்புவது வைணவம். இதை ஆழ்வார்களுடைய பாசுரங்கள்ல நம்ம பார்க்கலாம். பரகால நாயகி, பராங்குச நாயகி என்று ஆழ்வார்கள் தங்களை பெண்பாலாக பாவித்து கொண்டு பேசுவது. அந்த நவவித சம்பந்தங்கள் அதை அப்படியே எடுத்து கையாளுகிறான் நம்முடைய கம்பன். அது இன்னும் ஒரு டைமென்ஷன். மூன்றாவது, ஆழ்வாருடைய அதே பாசுர வரிகள், பாசுரங்களிலே ஆழ்வார்கள் பயன்படுத்தியிருக்கக்கூடிய அதே தத்துவங்கள், அது ஒரு டைமென்ஷன். வைணவ தத்துவம் 5 விஷயங்களால அறியப்படுகிறது. 5ங்கிற நம்பர் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். என்னன்னா, அந்த பரமாத்மா எப்படி இருக்கிறது என்றால், எப்படி அதை நாம் அறிந்து கொள்வது என்றால் 5: பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமித்துவம், அர்ச்சை. இப்பக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறதெல்லாம் அர்ச்சாவதார மூர்த்திகள், அர்ச்சை. இந்த 5 இறை நிலைகளையும் ஆழ்வார்கள் பல பாசுரங்களில் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அதை போலவே 5 இறை நிலைகளையும் நம்முடைய கம்பன் தன்னுடைய பாசுரத்துல எடுத்து காட்டுறான். பல பாசுரங்கள், பல பாடல்கள். ஆக ஒரு பரம வைணவனாக இருந்தால் ஒழிய இத்தனை கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டிய தேவை அவனுக்கு இல்லை. ஒரு வைணவனாக அவன் சிந்தித்தால் மட்டுமே இது சாத்தியப்படும். இது ஒரு பார்வை. இதற்கு பிறகு இத்தனை எல்லாம் பண்ணிட்டான். புத்தகத்தை எங்க போய் அரங்கேற்றம் செய்யணும்? ஸ்ரீரங்கத்துக்கு தான் போ. அங்க யார்கிட்ட அப்ரூவல் வாங்குறாங்கிறீங்க? இரணியவதை படலத்தை எழுதினான் இல்லையா? அந்த இரணியவதை படலத்தினுடைய நாயகன் யாரு? லக்ஷ்மி நரசிம்மன். அந்த இடத்துல உட்கார்ந்து சங்கட்சியம் இவன் சொல்றது சரின்னு வாங்கிட்டுதா அப்ரூவல் அங்க போய் வாங்கினான். ஏன் வேற எங்கேயாவது போயிருக்கப்படாதா என்ன? ஆக வைணவத்தினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்துல போய் தன்னுடைய நூலை அரங்கேற்றுகிறான். வைணவனாகவே தன்னை பாவித்து கொண்டு ஒரு வைணவன், தேர்ந்த வைணவன் எப்படி சிந்திப்பானோ, எப்படி தன்னுடைய இந்த இறைநிலைகளை அவன் பாவிப்பானோ அப்படி பார்த்து அதையே தன்னுடைய பாடல்களிலே, செய்யுள்களிலே ஏற்றி தன்னை பரம வைணவன் என்றும் கம்ப ராமாயணத்தை பரம வைணவமான நூல் என்றும் ஆணித்தரமாக கம்பன் சொல்கிறான் என்பதை இந்த ஆசிரியர் அவர்கள் அவ்வளவு உதாரணங்களை சொல்லுகிறார். அதை பற்றி பேசுவதற்கு அரை நாள் வேண்டும். இதற்கு அடுத்தது அப்படி நாங்கள் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோங்க ஐயா. இந்த கம்பனும் வைணவனுடைய டீட்டெயில்டா ஒரு ஸ்டடி சாப்டர் வச்சிருக்கோம். அரை நாளைக்கு வைக்கிறோம். நீங்க எப்போ வரீங்களோ சொல்லுங்க, நம்ம அதை ஏற்பாடு பண்ணிட்டு போவோம். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் அவர் எடுத்துக்கிறார். அவர் சைவர் இல்லைங்கிறதையும் சொல்றார். அதாவது இவர் வைணவர், ரைட், அவர் சைவர் இல்லைங்கிறதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அதையும் சொல்றார். இந்த புத்தகம் ரொம்ப ஒரு கம்பெண்டியம்
அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா, இது ஒரு என்சைக்ளோபீடியா. இவர் எடுத்து காட்டியிருக்கிற புத்தகங்களுடைய அளவு அவ்வளவு எண்ணிக்கையில் இருக்கு. சரி, அதை இன்னைக்கு கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன என்றால், ஒன்று, அது அந்த நூலானது கம்பனை பற்றியது, அதனால இங்க கொண்டாடுறோம் ஒன்று. இரண்டாவது, அது ஒரு வைணவ நூலா இருக்கிறது, இது வைணவத்துல 10வது திவ்ய தேசம் ஆகினால இது. மூன்றாவது காரணம் இருக்குது. முன்னர் ஒரு முறை தன்னுடைய PhD-க்காகவோ என்னவோ ஐயா அவர்கள் தேரெழுந்தூர் ராமபத்ராச்சாரியார் என்கிற இன்றைய அரங்க அவருடைய பெயரால இருக்கிறது, அவரிடத்திலே சென்று சில சந்தேகங்களை கேட்டு அவர் இவரை ஆற்றுப்படுத்தியிருக்கிறார் என்பதால் இன்றைக்கு அவர் பெயரிலே இருக்கக்கூடிய இந்த அரங்கத்திலே நாம் இந்த நூலை வெளியிட வேண்டும். அதை தீப ஒளி ஏற்றுகிற இந்த நாட்டிற்கு தீப ஒளி ஏற்றி வழிகாட்டுகிற மாண்பமை நீதி அரசர் அவர்கள் வந்து வெளியிட வேண்டும் என்பது அந்த கம்பன் இட்ட விதி என்பதனாலே இந்த அருமையான நாளிலே இந்த நூலை வெளியிட்டிருக்கக்கூடிய மாண்பமை நீதி அரசர்கள் அவர்கள் இங்கே வருவதற்கு அவர்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தன என்பதை அடியேன் அறிவேன். இன்னும் பல கஷ்டங்கள் எங்களுக்கு இருந்தது. அதை பத்தி நம்ம இன்னும் சமயம் பேசுவோம், அது வேண்டாம். இத்தனையும் தாண்டி இந்த நல்ல நாளிலே இந்த நூலானது வெளியாகி உள்ளது. இந்த நூல் ஆசிரியருக்கு எங்களுடைய கோடானு கோடி நமஸ்காரங்கள், வந்தனங்கள். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு, வந்தே மாதரம்.